ஏன் நாயும் பேயுமா தான் தெரியும். மனுஷனுடைய பிறப்பை பற்றி சொல்ற கேட்டுக்கோ. மனிதன், எந்த ஒரு மனிதன் அவனுடைய உயிரை நினைக்காம வாழறானோ அவன் அவன் கண்ணெதிர இருக்கிற மிருகமாக கூட அடுத்த பிறவியில் போயிடுவான். எவன் ஒருத்தன் தன்னுடைய உடலை மறந்து உயிரோட உறவாடுறானோ அவன் 100 வாட்டி பிறந்தாலும் மனிதனாவே பிறப்பான். அதனால தான் இவ்வளோ கத்துக்கிற, நீ பெரிய மகான் ஆகாத, பெரிய ஞானி ஆகாத, 10 வாட்டி பிறந்தாலும் மனுஷனா பிறக்க கத்துக்கடா அப்படின்ட்டு. அதனால இந்த ஆசைன்றது எது மேலே இருக்கணும்னா பொன் பொருள் மேலே இருக்கக்கூடாது, உன் உயிர் மேலே இருக்கணும். உன் உயிர் மேலே இருந்தால் அது தவறு இல்லை. பொன் பொருள் மேலே போச்சுன்னா பொறாமையும் வேதனையும் வந்து சேர்ந்துடும். நீ எதோ நினைக்கிறியோ அது கிடைச்சதுன்னா உன் மனசு சந்தோஷப்பட்டுடும். நீ எதை நினைக்கிறியோ அது கிடைக்கலன்னா நீ துக்கப்படுவ. அப்போ உன் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் எது காரணமாகுது? உன் நினைப்பு காரணமாகுது. அந்த நினைப்பை உன் மேல செலுத்தினா துக்கமும் இல்லை, அங்க சந்தோஷமும் இல்லை. இந்த பாடத்தினுடைய வலிமையை என்ன தெரியுமா? துக்கமும் வராது, சந்தோஷமும் வராது. அதுதான் இந்த பாடத்தினுடைய வலிமை. அதனால தான் இவ்வளோ கத்தின்னு கிடக்குறேன். இது இவ்வளோ 30 வருஷமா. நீ எவ்வளோ